பொதுவா பணம் சேமிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க, எடுத்த எடுப்புக்கே வந்து நம்மளால லட்சக்கணக்கிலயோ, இல்ல கோடிக்கணக்கிலயோ எல்லாம் சேமிக்க முடியாது. ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்பா தான் எடுத்து வைக்கணும். ஒரு சின்ன சின்ன அமௌண்ட் சேமிக்கிறோம் அப்படின்றப்போ தான் அது வந்து பெரிய பழக்கத்துக்கு வரும். அது திரும்ப திரும்ப நம்ம வந்து பண்றது மூலமா பெரிய பழக்கத்துக்கு வரும். இன்னைக்கு வந்து ஒரு இப்ப இந்த மாசம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, ஒரு ரூ. 1000 சேமிக்கிறோம் அப்படின்னா, தொடர்ந்து ஒரு ரூ. 1000 சேமிச்சுட்டு இருக்கோம் அப்படின்றப்போ, சரி இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் ஒரு 2000 சேமிப்போம், 5000 சேமிப்போம் அப்படின்றது மாதிரி தான் நமக்கு சேவிங்ஸ் வந்து பழக்கப்படும். கண்டிப்பா அது மாதிரி செய்யறப்போ, அது வந்து ஒரு பழக்கமா மாறி நமக்கு வந்து நல்ல ஒரு சேவிங்ஸ் வந்து கிடைக்கும். எவ்வளோதான் நம்ம சம்பாரிச்சாலும், செலவு பண்ணினாலும் சேவிங்ஸ் அப்படின்ற ஒண்ணு இல்ல அப்படின்னாக்கா, நம்மளுடைய லைஃப் வந்து டோட்டலா வந்து வேஸ்ட் ஆயிடும். ரொம்ப ப்ராப்ளம் வந்து சந்திக்க நேரிடும். அதுக்காக தான் சொல்றது, நம்ம வந்து எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறோமோ, அதில வந்து ஒரு 20லேருந்து 30% வந்து சேவிங்ஸ் அப்படின்றதுக்கு வந்து ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரியெல்லாம் வந்து சேமிக்கிறது மூலமா நம்மளுடைய லைஃப் வந்து நல்லாருக்கும்.